முகம் பளிச்சுன்னு இருக்கணும்னு ஐஸ் கட்டி ஃபேஸ் வாஷ் பண்றீங்களா? அதெல்லாம் சரி, ஆனால் ஒரு விஷயத்த நோட் பண்ணாம பண்ணாதீங்க. இன்றைய தலைமுறையில் முகம் சுத்தம் மற்றும் குளிர்ச்சி தரும் பராமரிப்பு முறையாக ஐஸ் கட்டி பயன்படுத்துவது ஒரு சாதாரண நடைமுறையாக மாறிவிட்டது. முகத்தை ஒளிரச் செய்வது, வீக்கங்களை குறைப்பது, பரு மற்றும் எண்ணெய் கட்டுப்பாடு என பல நன்மைகளை தரும் என சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த முறையை தவறாக பயன்படுத்தினால் அதனால் உண்டாகும் பக்க விளைவுகள் சீரான முக அழகையே பாதிக்கக்கூடும். தற்போது முகத்தில் ஐஸ் கட்டி பயன்படுத்தும் போது ஏற்படும் நன்மைகள் மட்டுமின்றி அதனால் ஏற்படும் ஆபத்துகள் மற்றும் சரியான பயன்முறைகள் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். ஐஸ் கட்டியின் அதிக குளிர்ச்சி நேரடியாக நீண்ட நேரம் முகத்தில் தேய்க்கப்படும் போது பலருக்கு எரிச்சல், சிவத்தல் அல்லது கொப்பளம் போன்ற தோற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். சில சமயங்களில் சருமம் மரத்து போன உணர்வும் ஏற்படலாம். தொடர்ந்து மற்றும் அடிக்கடி ஐஸ் கட்டி பயன்படுத்தினால் முக சருமத்தில் இருக்கும் இயற்கையான ஈரப்பதம் குறையும். இதனால் சருமம் வறண்டதாகவும் கடுமையான உணர்திறனுடன் மாறுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. இது வறண்ட மற்றும் உணர்திறன் மிக்க சருமம் உள்ளவர்களுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்க கூடும். ஐஸ் கட்டியின் கடும் குளிர்ச்சி முகத்தின் மென்மையான பகுதிகள், குறிப்பாக மூக்கு மற்றும் கன்னங்கள் உள்ள இரத்த நாளங்களில் எரிச்சலை ஏற்படுத்தி சிவந்த புள்ளிகள் தோன்றச் செய்யும். இது சீரான தோற்றத்தை பாதிக்கக்கூடும். தூசு, எண்ணெய் அல்லது மேக்கப் முகத்தில் உள்ள நிலையில் ஐஸ் கட்டியை தேய்த்தால் அந்த துகள்கள் சரும துளைகளில் அடைப்பட்டு பரு அல்லது வெடிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். ஆகவே ஐஸ் பயன்படுத்துவதற்கு முன் முகம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஐஸ் கட்டியை நேரடியாக முகத்தில் தேய்க்க வேண்டாம். அதன் பதிலாக சுத்தமான பருத்தி துணியால் சுற்றி தேய்க்க வேண்டும். 1 முதல் 2 நிமிடத்திற்கு மேல் ஒரு இடத்தில் ஐஸ் தேய்க்க கூடாது. ஐஸ் தடவுவதற்கு முன் முகம் தண்ணீரால் நன்றாக கழுவி இறுதியில் ஒட்டம்படியாக காய வைக்கப்பட்ட பிறகு செய்ய வேண்டும். தினமும் அல்லது அடிக்கடி செய்ய வேண்டிய தேவையில்லை. வாரத்தில் 2 அல்லது 3 முறை போதுமானது. அதிக சூரிய ஒளிக்கு செல்வதற்கு முன் ஐஸ் பயன்படுத்த வேண்டாம். அது சருமத்தை அதிகமாக பாதிக்கக்கூடும். முகத்தில் ஐஸ் கட்டி பயன்படுத்துவது நிச்சயமாக சில நன்மைகளை தரக்கூடியது என்றாலும் அதை முறையாக செய்வது மிகவும் அவசியம். தவறான முறையில் மற்றும் அளவுக்கு மீறி பயன்படுத்தினால் குளிர்ச்சி தரும் இந்த எளிய பராமரிப்பு உங்கள் முகசாயலை பாதிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும். எனவே மருத்துவர் அல்லது ஸ்கின் நிபுணர் பரிந்துரைக்கும் வழியில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.